போலாமா ஜோதி? இப்ப எதுக்கு பைக் எடுக்கிறீங்க? டாக்குமெண்ட் என்ன பக்கத்துல பொட்டி கடையிலயா இருக்கு? அது இன்னொரு ஆள்கிட்ட இருக்கு, போய் தான் வாங்கிட்டு வரணும். போலாம் வா, உட்கார் உட்கார். நான்லாம் பைக்ல வரவே மாட்டேன். என்னது வரமாட்டியா? என்ன ஜோதி? ஜோதி, நம்ம 2 பேரும் ஒன்னா போனாதான் டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு வர முடியும். அப்போ நீங்க போங்க, நான் பின்னாடி ஆட்டோல வந்துடுறேன். அப்போ பைக்ல வர மாதிரி ஐடியா இல்லையா? ஏன் பைக்ல போனாதான் அந்த டாக்குமெண்ட் தருவாங்களோ? உங்க திட்டம் எல்லாம் நல்லாவே தெரியுது. நான் ஆட்டோலயே வரேன், நீங்க அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க. அதான் திட்டம் தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன அழகா சைலண்டா பைக்ல வரலாம்ல. பைக்ல எல்லாம் என்னால வர முடியாது. அப்போ நானும் போக முடியாது. ஜோதி, அவர் யாருன்னு நீ பார்த்ததே இல்லையே. அவரை கண்டுபிடிச்சு எப்படி டாக்குமெண்ட் வாங்கன்னு நானும் பாக்குறேன். இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? அதாவது ஜோதி, நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நம்ம 2 பேரும் இந்த பைக்ல அப்படியே ஜாலியா போயிட்டு அப்படியே டாக்குமெண்ட் வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்ல வரேன். எல்லாம் என் தலை விதி. என்ன இப்படி படுத்துறீங்களோ தெரியல. வாங்க போலாம். போலாமா? சூப்பர் சூப்பர், போலாம் வா. வா வா வா. இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, எந்த ஜென்மம் எடுத்தாலும் நீயும் நானும் தான் ஜோதி. இதை யாராலையும் மறுக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. போலாமா? ஜோதி, இந்த மாமா தோல் மேல கை வச்சுக்க. சரி 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 விடு. எதுக்கு இந்த ஐஸ்கிரீம் கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஜோதி, அவர் இங்கதான் வந்து டாக்குமெண்ட் தர்றேனாரு, அதான் இங்க வந்தோம். உனக்கு இப்ப டாக்குமெண்ட் வேணுமா வேண்டாமா? வேணும். அப்ப வா வா வா. இந்த உட்காரு ஜோதி. பிரதர், 2 ஃபலூடா. ஓகே சார். இப்போ எதுக்கு இந்த ஃபலூடா எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கீங்க? ஜோதி, சுத்தி எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம 2 பேரும் மட்டும் சும்மா வெட்டியா உட்காந்துருந்தா கஸ்டமருக்கு வழி விடுங்கன்னு சொல்லி நம்மளை அடிச்சு வெளியில துரத்தி விட்டுற போறாங்க. நான் என்னைக்கும் என்னை நம்பி வந்த பொண்ணை நாட்டு ரோட்ல நிக்க விட்டது கிடையாது தெரியுமா? அதுக்காக தான் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்றேன். பிரதர், சீக்கிரம் கொண்டு வாங்க. சார், ஃபலூடா. ஓ, ரெடி ஆயிடுச்சா? கொடுங்க கொடுங்க. ஜோதி, இந்தா சாப்பிடு. கொடுங்க. சூப்பர். நம்ம ஊர் கோபுரம் நல்லா உயரமா இருக்கு பாரு. சாப்பிடு ஜோதி. சரி. நீ சாப்பிடு சாப்பிடு. ஜோதி சாப்பிட்ட ஐஸ்கிரீம் நம்ம சாப்பிடணும். என்ன பண்ணலாம்? ஜோதி, அங்க பாரு, நம்ம ஊர்ல இருந்த மறிக்குழந்த மாதிரி இல்ல? மறிக்குழந்தா? உன்னோட ஜூனியர்ல யாரா இருந்தால? எங்க? அதோ அங்க, அந்த டீ கடை பக்கத்துல தெரியுதா? அங்க தூரமா இருக்கா பாரு. அந்த தூரமா, அந்த பெட்டி கடை கிட்டக்க. பெட்டி கடை கிட்டையா? அங்க மறிக்குழந்த குண்டா இருப்பா, அவ ஒல்லியால இருக்கா. ஒல்லியாவா? அதுவும் இல்லாம அவ எப்படி இங்க வருவா? ஓ ஆமா, நான் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நீ சாப்பிடு.
டேஸ்ட் நல்லா சூப்பரா இருக்கு. ம், ஜோதி, உனக்கு எதுவும் டேஸ்ட்ல வித்தியாசம் தெரியல? வழக்கம் போலதான் இருக்கு. நல்ல வேலை கண்டுபிடிக்கல. ஜோதி, இதுக்கு முன்னாடி நம்ம ஊர் ரெஸ்டாரண்ட்ல நம்ம இதே மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் நான் நினைச்சு பார்க்க விரும்பல. அதுக்கெல்லாம் ஜோதி, நான் உண்மையிலேயே என்னோட காதலை தான் அன்னைக்கு அப்படி சொன்னேன். ஆனால் நீ தான் உனக்கு ஏறின பொறைய நிப்பாட்டுறதுக்காக நான் அப்படி சொன்னேன்னு நினச்சிக்கிட்டேன். அப்ப இருந்தே உன்னை உண்மையா லவ் பண்றேன் ஜோதி. அந்த டாக்குமெண்ட் கொடுக்கறவங்க எங்க? அவரு போன் பண்ணுங்க. பண்ற. அப்போ இவ்வளவு நேரமா பேசுனது உன் காதுல விழலையா? தேவையில்லாத விஷயம் எதுவுமே என் காதுல விழாது. இல்ல ஜோதி, நான் எவ்வளோ ஃபீல் பண்ணி என்னோட காதலை சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடானா காதலியே விழலைங்கிற. டாக்குமெண்ட் கொடுக்கற ஆள் எங்க? இரு இப்போ ஃபோன் பண்ணி கேட்குறேன். டென்ஷன் ஆகாத. கோபமா இருக்கா? எப்படியாவது சமாளிக்கணும். ஹலோ அண்ணா, நான் கார்த்தி பேசுறேண்ணே. அண்ணா, அந்த டாக்குமெண்ட்டை நான் கேட்டிருந்தேண்ணே. நீங்கள் கூட ஐஸ்கிரீம் கடைக்கு வரேன்னு சொன்னீங்களே. எவ்வளோ நேரமாண்ணே? ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம், இன்னொரு ஐஸ்கிரீமு தாங்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் வந்தா. என்னென்ன சொல்கிறீங்க? அப்படியா? அப்போ நீங்கள் இங்கே வரலையா? எங்க? ஆமாம்மா, அந்த ரைட்டு திரும்பின உடனே கோயில் ஒன்று இருக்கு. ஓ, அந்த கோயில் கிட்டக்க வெயிட் பண்ணவா? அண்ணா 10 நிமிஷத்துல வந்துடுவீங்களா? சரிண்ணே. என்ன சொல்றாரு? அவரால் இங்க வர முடியலையா, அதனால அவர் வர்ற வழியில ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு, அங்க நம்மள வர சொல்லிட்டாரு. அங்க அவர் வந்துருவாரு. அப்புறம் எதுக்கு இங்க வர சொன்னாங்களா? எனக்கு என்ன ஜோதி தெரியும், அவர் தான் இப்படி மாத்தி மாத்தி பேசுறாரு. ஐயோ, நமக்கு நம்ம காரியம் தானே முக்கியம், டாக்குமெண்ட் வேணும்ல. சரி வா, நம்ம அந்த கோயிலுக்கு போவோம். அவர் அங்க வந்துட போறாரு. பிரதர், எவ்வளோ பிரதர்? என்ன ஜோதி அப்படி பாக்குற? டாக்குமெண்ட் கொடுக்க வரவர் யாரு? ஐயரா? பரவாயில்லையா, நல்லா காமெடி பண்றிய. டாக்குமெண்ட் கொண்டு வரவர் வந்துட்டு இருக்காரு. அவர் வந்த உடனே எப்படியும் நமக்கு போன் பண்ணுவாரு. எவ்வளவு நேரம் ஆகும்? எப்ப வருவாரோ யாருக்கு தெரியும். அது வரைக்கும் நம்ம இங்க நின்னுக்கிட்டு போர் அடிக்குதுல, வா கோயிலுக்குள்ள போய் சாமியை கும்பிட்டுட்டு பிரகாரத்தை சுத்திட்டு பொங்கலும் புளியோதரையும் வாங்கி சாப்பிடுவோம். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், இங்கே நிக்கலாம். இங்கே வா ஜோதி, சும்மா இங்கே நின்றுட்டு இருந்தா எல்லாரும் நம்மளை வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. வா, நம்ம கோயிலுக்குள்ள போவோம். என்ன பண்றது, இப்ப சார் என்ன சொன்னாலும் கேட்டுதானே ஆகணும். எல்லாம் என் நேரம் அப்படி. வாங்க ஜோதி, ஒரு நிமிஷம் இங்கே நில்லு. ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். எங்க போறீங்க? இரு, வந்துடுறேன். எங்க போறாரோ? ஃபைல் மட்டும் கிடைக்கட்டும். அப்படியே எங்க போனீங்க? என்னது இது? மல்லிப்பூ. நான் கேட்டேனா இப்போ? ஜோதி, டென்ஷன் ஆக கூடாது. கோயிலுக்குள்ள போகும்போது நல்லா தலை நிறைய மல்லிப்பூ வச்சுட்டு மங்களகரமா போனோம். திரும்ப வச்சு விடுறேன். எனக்கு இதெல்லாம் வேணாம். ஏன்? சாமி குத்தமாயிடும். அப்புறம் ஃபைல் கிடைக்க விடாம சாமி பண்ணிடும், பாத்துக்க. நான் வேணா வச்சு இல்ல, நீயே வச்சுக்க. ஜோதி, என்ன பார்த்துட்டே இருக்க? சாமி கும்பிடு. கும்பிடு, பிரச்சனை எல்லாம் சீக்கிரம் முடியணும்னா சாமி கும்பிடு.
ஜோதி கண்ணை மூடி சாமி கும்பிட்றேன். அம்மா அம்மா ஒரு அர்ச்சனை தட்டு கொடுங்கம்மா. 50 ரூபாய் தம்பி. 50 ரூபாயா? இந்தாங்க. சரி. ஐயர் வந்துட்டாரு. வாங்க சாமி, நாங்க அர்ச்சனை தட்டு. யாரு பேருக்கு? ஜோதி சிம்மராசி மக நட்சத்திரம். ஜோதி சிம்ம ராசி மகர நட்சத்திரம் சர்வ கல்யாண தாதாரம் சர்வ வாத்கன வாரகம். வேற வேற கார்த்தி நாமதேசிய கும்பராசி அவிட்ட நட்சத்திரம். கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் சர்வ கல்யாண தாதாரம் சர்வ வாத்கன வாரகம் அபாரகர்ண. ஜோதி உன் பேருக்கு தான் அர்ச்சனை பண்றாங்க. அங்க பாரு நம்ம பேருக்கு தான் அர்ச்சனை பண்றாங்க. சாமி கும்பிடு. இந்தாமா. சாமி சாமி எனக்கு என்னம்மா? அதான் உன் வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துருக்கேன்லம்மா. சாமி அவரே வீட்டு எனக்கு கோவில்ல வீட்டுக்காரங்க வச்சு விட்டா தான் நல்லா இருக்குமா? ஏன்பா வச்சு விட மாட்டியா? இதோ வச்சு விடுறேன் சாமி. ஜோதி அதெல்லாம் வேணாம், என்கிட்ட கொடுங்க, நானே வச்சுக்கிறேன். கோவில் சன்னதில அப்படி வைக்க கூடாதுமா. ஆத்துக்கார் கையால வச்சுக்கோங்க. சாமி சொல்றதுதான் கரெக்ட். ஜோதி திரும்ப வச்சுக்கோமா. வச்சுக்கோ. நெத்திக்காத்து. என்ன ஃபீலிங்கா? நான் ஒன்னும் உங்க பொண்டாட்டி கிடையாது. டாக்குமெண்ட் வாங்க மட்டும்தான் நான் இங்க வந்திருக்கேன். அது முதல்ல வாங்கிட்டாங்க. அவரு வந்துட்டு இருக்காரு ஜோதி. அவர் வந்த உடனே டாக்குமெண்ட் கைக்கு வந்துடும். கிளம்புனதுல இருந்து இதான் சொல்லிட்டு இருக்கீங்க. எவ்வளவு நேரம் ஆகும்? வருவாரு. வா, வெயிட் பண்ணுவோம். ஒரு நிமிஷம். டாக்குமெண்ட் கொடுக்க வரவர அப்பவே வந்துட்டாருன்னு சொன்னீங்க. நான் எப்ப அப்படி சொன்னேன்? வந்துட்டு இருக்காரு, வந்தா போன் பண்ணுவாருன்னு தானே சொன்னேன். சரி, இப்ப போன் பண்ணி கேளுங்களேன். வண்டியில வந்துட்டு இருப்பாரு, எதுக்கு அவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? வேண்டாம் விடு. இங்க பாருங்க, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீங்க ஒரு நிமிஷம் அவருக்கு போன் பண்ணி பாருங்க. போன் பண்ணுங்க. பண்ணுங்க. சரி பண்றேன். பண்றேன். ஹலோ அண்ணா, கார்த்தி பேசுறேண்ணே. ஓ, வந்துட்டு இருக்கீங்களா? ஓ, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சாரிண்ணே, நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன் வண்டியில் வரும்போது ஃபோன் பண்ணக்கூடாதுண்ணே. என்ன சொல்றீங்க? என்னண்ணே? ஐயோ அண்ணா, என்னண்ணே வீட்டில் கொடுத்துட்டேங்கிறீங்க? அண்ணா, உங்களுக்காக நாங்கள் கோயில் குளம் ஐஸ்கிரீம் கடைன்னு அது இதுன்னு சுற்றிக்கிட்டு. சரிண்ணே. என்ன சொன்னாரு? அது இந்த கோயிலுக்கு வர்ற வழியில டிராபிக் அதிகமா இருக்கா, அதனால போற வழியில வீட்டுல அப்படியே டாக்குமெண்ட் கொடுத்துட்டு போயிடுறேன்ட்டாரு. சரி வா, டைம் ஆயிடுச்சு, நம்ம வீட்லயே போய் எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, டாக்குமெண்ட்ட வீட்லயே வச்சுக்கிட்டு இவ்வளவு நேரம் என்ன சுத்த விட்டுருக்கீங்களா? ஜோதி, என்ன ஜோதி என்ன பார்த்து இப்படி கேட்டுட்ட? சாமி சன்னதியில நான் இப்படி போய் சொல்லுவேனா? டாக்குமெண்ட் கிளைண்ட் கிட்ட அந்த அண்ணன் கிட்ட தான் இருந்துச்சு. உண்மை, இப்பதான் அவரு வீட்டுல கொடுத்துட்டு போயிருக்காரு. நான் ஏமாத்தலாம் இல்ல ஜோதி. நீங்க ஏமாத்தலாம் மாட்டீங்க, அத நாங்க நம்பணும். இவ்வளவு நேரம் நான் அலக்கழிக்கும் போதே நான் யோசிச்சிருக்கணும். ஜோதி, நான் இப்ப என்ன சொன்னாலும் நீ நம்ப போறதில்ல. நீ வேணா வீட்டுக்கு வா, அங்க போய் உனக்கு டாக்குமெண்ட் எடுத்து தர. அதுக்கப்புறம் நீ இருக்கிற பக்கமே நான் திரும்பியே பார்க்க மாட்டேன். ஆமா, ரொம்ப நன்றி. ஏய்,
டாக்குமெண்ட் கொடுங்க. அட இருமா, இப்பதானே வீட்டு வாசல்லே வந்து இறங்கி இருக்கோம். டாக்குமெண்ட் என்ன கையில வச்சிட்டு இருக்கேன், உள்ள போய் தானே எடுத்துட்டு வந்து தரணும். அப்ப போய் எடுத்துட்டு வந்து கொடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன். இங்க ஒரு கண்டிஷனா? இதுதான் ரொம்ப மெயினான கண்டிஷன். ரொம்ப ஓவரா பண்றீங்க. இல்ல, இதுதான் ஃபைனல், அவ்வளவுதான். சரி சொல்லுங்க. எங்க அம்மாக்கு நான் ஒரு வீடியோ கால் ஒண்ணு பண்றேன். அவங்க கிட்டக்க நீ சந்தோஷமா பேசணும், சரியா? அதெல்லாம் முடியாது. அப்ப ஃபைல்லாம் தர முடியாது. சரி பண்றேன். அப்புறம் நம்ம 2 பேரும் நல்லா ஒன்னா சந்தோஷமா இருக்கிற மாதிரி எங்க அம்மா கிட்ட பேசணும். என்ன மறைக்கிற மாதிரி தெரியுது? மாதிரி இல்ல, முறைச்சிட்டு தான் இருக்கேன். என்ன என் தலை எழுத்து பண்ணி தானே ஆகணும். பண்றேன். எனக்கு இது போதும் ஜோதி. நீ உள்ள வந்து உட்காரு, ஒரு 5 நிமிஷத்துல டாக்குமெண்ட் எடுத்துட்டு கீழே வரேன். வா வா வா. ஐயோ இவர் வச்சுக்கிட்டு. அம்மா ஐயோ. மேடம் எங்க போனீங்க? அது கோயிலுக்கு தான் மேடம். நீங்க கோர்ட்டு கிளம்பிட்டீங்களா? ஆமா. சரி அப்ப நீங்க போங்க, நான் ஃபைல் எடுத்துட்டு பின்னாடியே வந்துடுறேன். எங்கம்மா இருக்கு அந்த ஃபைல்? அது சொல்லு, எங்க இருக்கு? அது மேல கேபின்ல உங்க டேபிள்ல வச்சிருக்கேன். டேபிள்ல இருக்கிறது நான் 2ஆவதா கொடுத்த ஃபைல். நான் முதல்ல கொடுத்த ஃபைல் எங்கன்னு கேக்குறேன். அந்த அந்த ஃபைலு மாறிடுச்சு மேடம். இப்போ கொண்டு வந்துடுறேன். உன்னை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தா அத ஒழுங்கா ஜாக்கிரதையா வைக்காம இவ்ளோ கேர்லெஸ்ஸா பதில் சொல்ற. சாரி மேடம். உன்கிட்ட நான் அந்த ஃபைலை கொடுக்கும் போதே ஜாக்கிரதையாவே சொன்னேனா இல்லையா? இல்ல மேடம், அந்த ஃபைல் இருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் தாங்க, நான் கொண்டு வந்துடுறேன். ஷட் அப் ஜோதி. எங்க காணோம்? இங்க தான் நான் வச்சேன். ஐயோ எங்க போச்சு? என்ன எங்க போயிருக்கோம்? டேய் தம்பி, சார் என்ன தேடிக்கிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல சார், ஒரு ஃபைல காணோம், அதான் தேடிட்டு இருக்கேன். என்ன ஃபைலு? அது உங்களுக்கு தெரியாது சார், அது ரொம்ப முக்கியமான ஃபைலு. இந்த என் சட்ட கலர்ல இருக்கும் சார், அந்த ஃபைல தான் தேடிட்டு இருக்கேன். நீ என்ன தேடுறன்னு நான் சொல்லவா? நீங்களா சார்? உங்களுக்கு அது எதுவும் தெரியாது சார், விடுங்க சார். டேய், அந்த நிரஞ்சனா கேஸ் ஃபைல் தானே? சார் அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? ஏண்டா 30 வருஷமா இந்த ரூமை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாம எந்த ஃபைல் எங்க போகும்? சார் உங்களுக்கு எல்லாமே தெரியும் சார். ஏண்டா எது என் ஃபைல் எது என் பொண்டாட்டி ஃபைல்னு கூடவா எனக்கு தெரியாது? சார் அந்த ஃபைல் உங்ககிட்ட தான் இருக்கா, அது கொடுங்க சார். என்ன பண்ணீங்க? அதை வச்சு நான் என்னடா பண்ண போறேன்? நான் அவளை காலையில பார்த்த உடனே அவ மூஞ்சில விசிறிட்டேன்ல. ஃபைல் ஜோதி கைக்கே போயிருமே.